என் பிள்ளையே, இப்போது சில பிள்ளைகள் மகிழ்ச்சி, துக்கம், அலட்சியம், சோம்பல் இந்த நிலைகளைக் கடந்து சமநிலைக்கு வந்துவிட்டனர். இவர்கள் நீண்ட நாட்களாக வாக்கினை கேட்டு அதன்படி நடந்தவர்கள். புதிதான வாக்கினை கேட்பவர்களோ இன்னும் சமநிலை அடைய முடியாமல் வாழ்வின் உயர்வு தாழ்வு கண்டு மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தில் மாறி மாறி மிதக்கிறார்கள். பொருளாதாரம் முன்னேறினால் அடுத்தவருக்கு உதவுவேன் என்பவர்கள் முன்னேறி வரும்பொழுது தான் மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் என்று அதனை காப்பாற்ற போராடுகிறார்கள். சிறிதேனும் அடுத்தவருக்கு கொடுத்து மகிழ வேண்டும். என் ஆலயத்திற்கு வர ஆசைப்படும் வர முடியாதவர்கள் பணமின்றி தவிப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்து அனுப்பி வைக்கும் அந்த கணத்திலேயே நான் அருள்பாலிக்கிறேன். பக்தி எப்போது சுயநலம் இன்றி பொதுநலத்தோடு மாறுகிறதோ அப்போது இயற்கை சமநிலைக்கு திரும்பும். அப்பா, எங்களுக்கு தத்துவம் வேண்டாம், இன்றைக்கு உள்ள முக்கியமான ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள் வருந்த வேண்டாம், அதற்கும் அருள் புரிவேன். ஒவ்வொருவரும் வேறு வேறு நிலையில் உள்ளீர்கள். உங்களின் ஆன்ம முன்னேற்றம் பின்தங்காமல் முன்னேற வேண்டும் என்பதே எம் விருப்பம். நல்லதே நடக்கும். அமைதியை